அனைவருக்கும் வணக்கம். விரைவாக விவாகம் மருடும் வித்யாம்பிகை கோவிலை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை எத்தனையோ குடும்பத்தில் பெண்களும் ஆண்களும் திருமண வயது அடைந்தும் திருமணம் தாமதமாகி போவதனால வருத்தத்தில் இருப்பா. அவள் அனைவருக்கும் ஸ்ரீ வித்யாம்பிகையுடைய அருளால் விரைவில் திருமணம் நிச்சயமாவதற்காக இந்த கோவிலை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் முடிச்சூர் அப்படிங்கிறது. இந்த முடிச்சூர் கிராமத்தில் ஸ்ரீ வித்யாம்பிகை சமேத பீமேஸ்வரர் அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். இந்த கோவில் சுமார் 1300 வருடங்கள் பழமையானதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீ அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை குறிக்கக்கூடியது. வித்யா அப்படிங்கிறது சரஸ்வதியை கொடுக்கக்கூடியது. அம்பாள் லக்ஷ்மியையும் சரஸ்வதியையும் தன்னுள்ளே கொண்டு இங்கு அபய வரத ஹஸ்தத்தோடு நின்ற நிலையிலே அருள் பாலித்து கொண்டு இருக்கின்றாள். மேலும் இந்த கோவில் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அம்பாளும் ஈசனும் திருமண கோலத்தில் காட்சி தந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஊரையே முதல்ல திருமணம் முடிச்ச நல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் இருந்தது. அது நாளடைவில் மருவி 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 முடிச்சூர் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆனதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் காமேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு வாலிபன் இருந்தால், அந்த வாலிபன் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சி அதற்கு ஒரு சின்ன கோவில் மாதிரி அமைச்சு அதில் சிவலிங்கத்தை வைத்து பூஜித்து வந்தான். அந்த கிராமத்திலேயே விஸ்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவருடைய வளர்ப்பு மகள் வாசுகி. இந்த வாசுகியும் காமேஸ்வரனும் ஒருத்தர் விரும்பி திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு காமேஸ்வரன் போய் விஸ்வம் கிட்ட பொண்ணு கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் விஸ்வம் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்போது காமேஸ்வரனும் வாசுகியும் மனமுருக இந்த கோவிலில் குடிகொண்டுள்ள சிவபெருமான் கிட்ட எங்களுக்கு எப்படியாவது திருமணத்தை முடித்து வைன்னு சொல்லிட்டு மனமுருக தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு வர, அவளுடைய பிரார்த்தனையில் மனமகிழ்ந்த சிவபெருமான் ஒரு முறை விஸ்வம் முன்னாடி தோன்றி அந்த குருக்களை விட்டு காமேஸ்வரனையும் வாசுகியும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி விஸ்வம் முன்னாடி அந்த காமேஸ்வரனுக்கும் வாசுகிக்கும் சிவபெருமானே கல்யாணம் பண்ணி வச்சு சிவபெருமானும் பார்வதி தாயாரும் திருமண கோலத்தில் காட்சி தந்து அவர்களுக்கு அருள் செய்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இங்கு வரக்கூடிய பக்தர்கள் திருமணமாகாத வாலிபர்களாகட்டும் பெண்களாகட்டும் அவள் இங்கே கோவில் பிரகாரத்தில் ஒரு நாகருக்காக ஒரு மேடை இருக்குது. எத்தனையோ பேருக்கு நாகதோஷத்தினால திருமணம் தள்ளி போகும், குழந்தை பேர் தள்ளி போவதையும் பார்க்குறோம். அவள்லாம் இந்த மேடையை ஒரு 11 முறை வலம் மஞ்சள் சரட்டில் விராலி மஞ்சளை கட்டி அதை கொண்டு போய் தாயாருடைய சந்நிதியில் ஒரு ராட் மாதிரி கட்டி வச்சுருக்கா. அதில் தங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி இந்த கயிற்றை அந்த ராடில் கட்டிட்டு அவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது கூடிய விரைவிலேயே உடனே நல்ல இடத்துல நிச்சயமாகி அவர்களுக்கு திருமணம் நடப்பதாக சொல்லப்படுகிறது. எத்தனையோ பேர் இதனால் பலன் அடைச்சிருக்காங்க. நேயர்களே, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீ வித்யாம்பிகை அம்பாளை நீங்களும் சிவபெருமானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருன்னா எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில். நேயர்களே, நீங்களும் இந்த கோவிலுக்கு சென்று அம்பாளுடைய அருளையும் சிவபெருமானுடைய அருளையும் பெற்று விரைவில் திருமணம் நடக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.